கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. பாருங்க, இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு வார்த்தை தேவ சமூகத்திலேருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த வசனத்துடைய கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த நாளில் உங்களை மீட்கும்படி, நீங்கள் இருக்கிற கஷ்டமான பாதையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படி கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் ஏகோவா அப்படின்னு சொல்லி. ஏகோவா என்கிற அந்த நாமத்தில் கர்த்தர் வெளிப்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நேற்றைய தினத்தின் வெள்ளைப்போல் நிகழ்ச்சியில் கேட்டோம், எகிப்தியர் பாவம் உங்கள் மேலே சுமத்தின அந்த சுமைகளை கர்த்தர் நீக்குகிறார் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை மீட்கிறார். நீங்கள் என்னென்ன பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறீங்களோ, என்னென்ன போராட்டங்களை தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை மீட்கும்படி கர்த்தருடைய கரம் இந்த நாளில் வெளிப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த இஸ்ரவேலருக்காக தேவன் ஓங்கிய கையையும் மகா தண்டனையையும் யார் மேலே செலுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பார்வோன் மேலையும் அந்த பார்வோனின் ஜனங்கள் மேலையும் செலுத்தினார். அப்போ இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய அந்த ஓங்கிய கை, கர்த்தருடைய அந்த மகா தண்டனை யார் மேலே வெளிப்பட போகிறதுன்னு சொன்னால், உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சத்துருவின் மேலேயும் அந்த சத்துருவின் சேனையின் மேலேயும் வெளிப்பட போகிறது. எனவே உங்களுக்கு என்ன நடக்க போகிறது? கர்த்தருடைய சகாயம் உண்டாக போகிறது. நீங்கள் ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது எனக்கு தெரியும், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று அங்கே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன நடக்க போகிறது தெரியுங்களா? கர்த்தருடைய ஒரு கரம் ஓங்கிய புயமாக மகா தண்டனைகளை செலுத்தும்படி சத்துருக்களுக்கு நேராக புறப்படும் பொழுது, அவருடைய இன்னொரு கரம் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை தாங்கும்படி, உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி, உங்களை சப்போர்ட் பண்ணும்படி உங்களுக்கு துணை செய்ய போகிறது. எனவே நீங்கள் கடந்து போகிற பிரச்சனையில் இதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வர யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் தவிக்கிற என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது என்ன காரியமாக நீங்கள் எதை வேணால் அங்கே போட்டுக்கோங்க. குடும்ப பிரச்சனையாக அது இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம், இல்லை நான் நிறைய சொல்கிறது போல் கடன் பாரம் என்கிற சுமையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஒரு கரமும் எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லையேன்னு நீங்கள் நினைக்கலாம். எதுவாக வேணால் அது இருக்கலாம். ஏதாவது ஒரு சிறையிருப்பாக கூட அது இருக்கலாம். யாரோ உங்களை அடிமைப்படுத்தி ஒரு சிறையிருப்புக்குள்ளே உங்களை வைத்தது போல் வெளிப்பிரகாரமாக எல்லாருடைய பார்வைக்கும் நீங்கள் விடுதலையாக இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மாத்திரம் தெரியும் ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்படி என்ன காரியமாக அது இருந்தாலும் சரி, உங்களை மீட்க, உங்களுக்கு கை கொடுக்க கர்த்தருடைய கரம் இந்த நாளில் வெளிப்பட்டிருக்கிறது. அவருடைய ஓங்கிய கரம் இந்த நாளில் உங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறது. எவ்வளோ நீங்கள் சொல்லலாம், என்னை விடுதலை செய்ய யாராலையும் முடியாது, ஏன்னா என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம், அவ்வளோ பெரிய பலவான், நீங்கள் எவ்வளோ பெரிய பலவானை காட்டினாலும் சரி, அந்த பலவானை காட்டிலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களை மீட்கும்படி உங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறது. எப்படி பேதுரு இந்த தண்ணீரில் நான் மூழ்கி போகிறேனேன்னு சொல்லி கதறும் பொழுது அவருடைய கரம் உடனே நீட்டப்பட்டு பேதுருவை காப்பாற்றினதோ, அதுபோல் நீங்கள் மூழ்கி கொண்டிருக்கிற உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்கவும், அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்த சத்துருவின் சேனைக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் வெளிப்படவும் இந்த நாளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எனவே விசுவாசமாக இருங்க. உங்களை மீட்கும் கர்த்தருடைய ஓங்கிய கரம் உங்களை நோக்கி வெளிப்பட்டிருக்கிறது. உங்கள் சத்துருக்களுக்கு அது தண்டனையும் செலுத்தும். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய ஓங்கிய கரம் எங்களுக்காக எங்களை மீட்கும்படி வெளிப்பட்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் இப்படி நான் மூழ்கி போகிறேனே, என்னை மீட்க ஒருவரும் இல்லையே என்று தவித்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேரையும் மீட்கிற உங்கள் கரம் வெளிப்படட்டும். அவங்க அத்தனை பேர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய விடுதலையும் சமாதானமும் உண்டாகட்டும். அப்படி செய்து உங்கள் நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.